தற்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களினுடைய தலைமையிலான அரசாங்கத்தின் கீழ் பல்வேறு விதமான ஊழல் மோசடி சம்பவங்கள் எல்லாமே ஒவ்வொரு நாளாக வெளிவந்த வண்ணமாகத்தான் இருக்கின்றன. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்பொழுது மற்றொரு மோசடி தான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 320 மில்லியன் ரூபாய் தொகை தொடர்பிலான ஒரு மோசடி சம்பவம் ஒன்று வெளியாக இருக்கின்றது. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய ஆட்சியின் பொழுது இருந்த ஒரு அமைச்சர் அவர்களினுடைய ஒரு மோசடி சம்பவம் தான். அது என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம். அதனையும் விட இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு நபர் தனக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்காவிட்டால் அல்லது தனக்கு நியாயம் கிடைக்காவிட்டால் தான் நிச்சயமாக உயிரை மாய்த்துக் கொள்வேன் அப்படி என்று சொல்லி ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார். அது எதற்காக ஏன் இந்த ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்திருக்கின்றார் என்கின்ற ஒரு விடயத்தினையும் நாங்கள் இந்த காணொலியை ஆராயலாம். அதனையும் தாண்டி கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நகரம் ஒன்றில் இருந்து மக்கள் கூடுதலாக அதாவது குடியேறிகள் அங்கிருந்து அதிகமாக தற்பொழுது வெளியேறிய வண்ணமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது தொடர்பான உண்மை நிலவரத்தை பற்றியும் நாங்கள் இந்த காணொலியில் ஆராயப் போகின்றோம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்களை பார்த்தோமானால் இந்த மோசடி சம்பவம் என்று நான் குறிப்பிட்ட விடயம் என்பது முன்னாள் அமைச்சரான ஹரின் பெர்னாண்டோ அவர்கள் 320 மில்லியன் ரூபாய் தொகையை முறைகேடாக செலவு செய்திருக்கின்றார் என்பது தொடர்பான ஒரு விசாரணை தான் விரைவிலே நடக்க இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. அவர் இந்த 320 மில்லியன் ரூபாய் பணத்தினையும் முறைகேடாக பயன்படுத்தி இருக்கின்றார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது தொடர்பான விசாரணைகள் விரைவிலேயே முன்னெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இளைஞர் விவகார பிரதி அமைச்சரான எரங்க குணசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அவர் மேலும் தெரிவித்த இன்னும் ஒரு விடயம் என்பது தணிக்கை அறிக்கையின் கண்டுபிடிப்புகள் குறித்து முறைமையான ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறதாகவும் அவர் அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த 320 மில்லியன் ரூபாய் தொகை என்று சொல்லி வருகின்ற பொழுது ஹரின் பெர்னாண்டோ அவர்கள் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில அதனை அவர் முறைகேடாக செலவு செய்திருக்கின்றார் அப்படி என்று சொல்லி இலங்கையினுடைய தென்னிலங்கை ஊடகம் ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னால் செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. நிச்சயமாக ஒரு ஊடகம் என்று செய்தி வெளியிடுகின்ற பொழுது அது சார்ந்து ஏதாவது ஒரு தீர விசாரித்து அது தொடர்பான ஒரு தகவலை தான் அவர்கள் வெளியிடுவார்கள் இல்லையா? அப்படியான அந்த ஒரு தகவலை வெளியிட்டதன் பின்னராகத்தான் அது தொடர்பான ஒரு ஆய்வும் நடக்கின்றது. அதன் அடிப்படையில தான் அவர் உண்மையிலேயே முறைகேடாக பயன்படுத்தி இருக்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆக அவர் அந்த 320 மில்லியன் ரூபாய் பணத்தினையும் எதற்காக செலவு பண்ணினார் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான விடயம் என்பது. அது எதற்காக அவர் செலவு பண்ணி இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினால நடத்தப்பட்ட இசை நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வதற்காக அவர் அந்த ஒரு தொகையினை செலவு செய்ததாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக ஒரு 320 மில்லியன் ரூபாய் பணம் என்பது ஒரு பெரிய தொகை. அந்த தொகையை வைத்துக்கொண்டு மக்களினுடைய நலன் கருதியும் வறுமை கோட்டின்குள் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதனை பயன்படுத்துவது என்பது சிறந்த ஒரு விடயம். ஆனால் ஒரு களியாட்டு நிகழ்வு, ஒரு இசை நிகழ்ச்சிக்காக அதனை பயன்படுத்துவது என்பது நிச்சயமாக மனம் வருந்தக்கூடிய ஒரு விடயம் தான் அது, அல்லது கண்டிக்கக்கூடிய ஒரு விடயம் என்று கூட சொல்ல முடியும். ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது அப்போதைய விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சராக இருந்த ஹரின் பெர்னாண்டோவினுடைய நிர்வாகத்தின் கீழ்தான் இந்த செலவுகள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த கணக்காய்வின்படி அவர்கள் வெளியிட்ட அந்த கணக்காய்வு அறிக்கையின்படி செலவழிக்கப்பட்ட மொத்த தொகையாக கிட்டத்தட்ட 320 மில்லியன் ரூபாய் பணம். அதனுடைய சரியான எண்ணிக்கை நான் திரையிலே போடுகின்றேன், நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். கிட்டத்தட்ட 320 மில்லியன் ரூபாய் பணம். அந்த மொத்த தொகையுமே பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரே இடத்துல ஒரு நிகழ்ச்சிக்காக ஒதுக்கப்பட்டது கிடையாது. மொத்தமாக மகரகம, காலி, அம்பாறை, குளியாப்பட்டிய, புத்தளம், தம்புள்ளை, யாழ்ப்பாணம், மகியங்கனை, ஹட்டன் மற்றும் ஹிங்குராங்கொட, அது மட்டுமல்லாமல் பண்டாரவளை, வெலிசரை, கொழும்பு ரேஸ் கோர்ஸ், அது மட்டுமல்லாமல் கேதாராம மைதானம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அந்த ஒவ்வொரு இடங்களுக்குமாக எவ்வளவு தொகை செலவாகி இருக்கின்றது என்கின்ற விவரங்களும் அவர்களால் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 320 மில்லியன். இந்த 320 இந்த ஒவ்வொரு இடங்களுக்கும் என்று சொல்லி ஒதுக்கப்பட்டது என்று சொல்லி எல்லாமே அனைத்து கணக்குகளும்
வழங்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் இந்த செலவு விவரங்கள்ல முரண்பாடுகள் காணப்படுவதாக தான் இந்த ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக அரசாங்கத்தினுடைய சில உயர்மட்ட தரப்புகள்ல இருந்தும் கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பான தணிக்கை அறிக்கை மற்றும் அனைத்து ஆவணங்களுடன் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் செயலாளரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே மிக விரைவில் இவருக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான அனைத்து ஊழல் மோசடி சம்பவங்களும் ஒவ்வொரு நாளும் வெளிவருவது என்பது இனி வருகின்ற காலங்களில் நடைபெற இருக்கக்கூடிய ஊழல் மோசடி சம்பவங்களை தடுக்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த நடவடிக்கையாக இருக்கின்றது. ஆகவே பார்க்கலாம் அடுத்தடுத்த காலங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகின்றது அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது, நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், தனக்கான ஒரு தீர்வு கிடைக்காவிட்டால் நான் உயிரை மாய்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இந்த சம்பவம் அங்கே நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்துல உரும்பிராய் பகுதியில் நடந்திருக்கிறது. என்ன சம்பவம் என்றால், ஒரு குறிப்பிட்ட நபர் ஒருவர் அந்த யாழ்ப்பாணம் உரும்பிராய் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வெதுப்பகம் ஒன்றுக்கு உணவு வாங்குவதற்காக சென்றிருக்கின்றார். அங்கே சென்ற சமயத்தில் அந்த உணவகத்துக்கு வெளியிலே ஒரு தங்க நகை ஒன்று இருந்திருக்கின்றது. அந்த தங்க நகையை மீட்டு அவர் அந்த வெதுப்பக உரிமையாளர்களிடம் கொடுத்திருக்கின்றார். அதனை உரியவர்களிடம் ஒப்படையுங்கள் என்றால் அதனை தவறவிட்டவர்கள் மீண்டுமாக வருகின்ற பொழுது அங்கே விசாரிக்கலாம், ஆகவே அப்படி யாரும் வந்தால் அவர்களிடம் ஒப்படையுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கடந்த 24ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி அவர் அதனை ஒப்படைத்திருக்கின்றார். அதன் பின்னராக அவர் அதனை ஒப்படைத்து ஒரு 2 நாட்கள் கழித்து அந்த இடம் வழியாக செல்கின்ற பொழுது அவர் சென்று அந்த இடத்திலே கேட்கின்றார், அந்த வெதுப்பகத்திலே வேலை செய்பவர்களிடம் கேட்கின்றார், நீங்கள் அதனை உரியவர்களிடம் ஒப்படைத்து விட்டீர்களா என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கின்றார்கள். மீண்டுமாக அவர் ஒரு சில நாட்கள் கழித்து மீண்டுமாக அந்த இடத்திலே சென்று கேட்கின்ற பொழுது அவர்கள் மீண்டும் இல்லை என்று சொல்லி சொல்கின்றார்கள். அதாவது உரியவர்களிடம் ஒப்படைத்து விட்டீர்களா என்று இருக்கின்ற பொழுது அவர்கள் மீண்டுமாக இல்லை என்கின்றார்கள். ஆகவே ஒரு கட்டத்திலே அவர்கள் அதனை உரியவர்களிடம் சேர்ப்பார்கள் என்று எண்ணித்தானே நான் அவர்களிடம் ஒப்படைத்தேன், ஆனால் இன்னும் அவர்கள் சேர்க்கவில்லை, அப்படி என்றால் உரியவர்கள் தேடி வரவில்லை என்றுதான் அர்த்தம். அப்படி என்றால் அவர்களிடம் அந்த நகை இருப்பதற்கு பதிலாக அந்த நகையை நீங்கள் திருப்பிக் கொடுங்கள், அதனை ஏதாவது ஒரு காப்பகத்துக்கு, குறிப்பாக ஏதாவது ஒரு சிறுவர் இல்லங்களுக்கோ அல்லது அதனை தேவைப்படக்கூடிய இடங்களுக்கு நாங்கள் கொடுத்தால் அவர்கள் அதனை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்கின்ற மாதிரியாக அவர் கேட்டிருக்கின்றார். அப்படி கேட்டதற்கு அந்த வெதுப்பகத்தில் இருந்த இருவர் அவரினுடைய கழுத்தை பிடித்து அங்கிருந்து ஒரு கம்பத்திலே கட்டி வைத்து அவரை தாறுமாறாக தாக்கி இருக்கின்றார்கள். அந்த தாக்குதலை தொடர்ந்து அவர் கத்தி சத்தமிடுகின்ற பொழுது அந்த வீதியால் சென்றவர்கள் நடந்த விடயத்தை கேட்கின்ற பொழுது தன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை கேட்டதன் பின்னராக அந்த நியாயத்தின் அடிப்படையில் அவர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்து அவரை அந்த தாக்குதலில் இருந்து மீட்கின்றார்கள். அதன் பின்னராக அவர் உடனடியாகவே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முகத்துல மட்டுமின்றி உடல்லையும் அடிகாயங்களுக்கு உள்ளாகிய நிலைமையில் அவர் உடனடியாகவே கோப்பாய் போலீசாருக்கு இந்த சம்பவம் தொடர்பில் தகவல் தெரிவித்து விட்டு அதன் பின்னராக வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெறுகின்றார். சிகிச்சை பெற்றதன் பின்னராக அவர் வைத்தியசாலையிலிருந்து வீடு திரும்பிய பின் இந்த கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் சென்று அவரை தாக்கியவர்கள் தொடர்பாக கேட்ட பொழுது அவர்களை போலீசார் கைது செய்யவில்லை என்கின்ற ஒரு விடயம் அவருக்கு தெரிய வருகின்றது. இந்த நிலைமை தொடர்பில் அவர் வினவிய பொழுது எதற்காக அவர்களை கைது செய்யவில்லை அப்படின்னு சொல்லி வினவிய பொழுது அங்கு ஒரு சட்டத்தரணி ஒருவர் வந்ததாகவும் அந்த சட்டத்தரணி நீங்கள் சமாதானமாக செல்லுங்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே குறிப்பிட்டதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். இந்த நிலைமையில தனக்கு சரியான ஒரு நியாயம் கிடைத்தே ஆக வேண்டும் அப்படி என்று சொல்லியும் தன்னை தாக்கியவர்களை கைது செய்தே ஆக வேண்டும், இல்லாவிட்டால் நான் உயிர் மாய்ப்பேன் என்கின்ற மாதிரியாகவும் அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். ஆகவே நிச்சயமாக இந்த காலத்தில் ஒருவர் நேர்மையாக கீழே விழுந்திருந்த ஒரு நகையை எடுத்துக் கொடுத்திருக்கின்றார். அதனை உரியவர்களிடம் சேர்க்கவில்லை, ஆகவே உரியவர்கள் தேடி வரவில்லை என்றுதானே அர்த்தம். அதனை யாருக்காவது பயன்படுபவர்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அவரை கட்டி வைத்து அடித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சம்பவத்தை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக சற்றே நின்று சிந்திக்க வைக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுடைய மனநிலை எந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை சற்றும் சிந்திக்க முடியாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த ஒரு சம்பவம் தொடர்பான உங்களினுடைய நிலைப்பாடு என்ன, உங்களினுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதனையும் விட நான் மூன்றாவதாக சொன்ன ஒரு விடயம் என்பது கனடாவினுடைய ஒரு குறிப்பிட்ட நகரம் ஒன்றில் இருந்து அங்கு இருக்கக்கூடிய குடியேறிகள் தற்பொழுது அதிகமாக வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ற ஒரு விடயம். அந்த நகரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கனடாவினுடைய டொரண்டோ நகரில் இருந்துதான் பெரும் எண்ணிக்கையிலான குடியேறிகள் வெளியேறி வருவதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பான இந்த ஒரு செய்தி விவரங்களை கனடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் வெளியிட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது டொரண்டோவில் குடியேறி 5 ஆண்டுகளின் பின்னர் இலங்கை தமிழர்கள் உட்பட அங்கிருக்கக்கூடிய குடியேறிகள் அனைவருமே அங்கிருந்து வெளியேற தொடங்குவது என்பது தற்பொழுது அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இது வெறுமனே டொரண்டோ என்பதையும் தாண்டி
தாண்டி மொன்ட்ரியல் மற்றும் வான்கூவர் பகுதிகளிலையும் வந்து அங்கிருந்து வெளியேறக்கூடிய குடியேறிகளினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதற்கான காரணம் என்று சொல்லி அங்கே குறிப்பிடுவது வந்து வாழ்க்கை செலவுகள் வந்து அதிகரித்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய வீட்டு வாடகை அல்லது ஏனைய விலைகள் தொடர்பாக அதிகமாக இருக்கிறதன் காரணமாக அவர்கள் அங்கிருந்து வேறு பகுதிகளுக்கு வெளியேறி சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி இந்த தகவல்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் குறிப்பாக இது தொடர்பாக அங்கிருப்பவர்களிடம் அறிகின்ற பொழுது அப்படியாக பெரிதாக எதுவுமே நடந்த மாதிரியாக இல்லை என்ற மாதிரியாக சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலேயே விலைவாசி கூடியிருக்கின்றது தான், இருந்தாலும் வெளியேறுகின்றார்கள் என்பது வந்து அதிகமாக இல்லை, வளமை போன்றுதான் இருக்கின்றது என்கின்ற மாதிரியாக சொல்கின்றார்கள். ஆகவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்க கனடாவில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அங்கிருக்கக்கூடிய நிலவரம் என்ன, இந்த பகுதிகளில் வந்து உண்மையிலேயே இருக்கக்கூடிய வாழ்வாதார நிலைமை என்பது அதிகமாக இருக்கின்றதா, இதற்கு முன்னைய காலங்களை விட தற்பொழுது அதிகரித்திருக்கின்றதா என்கிற தகவல்களை நீங்கள் அறிய தாருங்கள். இந்த ஒரு விடயத்தை நான் இப்பொழுது சொன்னதற்கான காரணமும் கூட என்ன அப்படின்னா, தற்பொழுது நிறைய பேர் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். குறிப்பாக கனடாவுக்கு புலம்பெயர்ந்து செல்ல வேண்டும் என்று சொல்லியும் கூட ஆசைப்படுகின்றார்கள். ஆகவே ஆசைப்படுவது மட்டுமில்லாமல் அங்கு சென்றால் அங்கு என்ன மாதிரியான நிலவரம் இருக்கின்றது என்பதையும் அறிந்துவிட்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் இங்கே உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புடன் அல்லது ஏதாவது ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இங்கிருந்து நீங்கள் இன்னொரு இடத்துக்கு செல்கின்ற பொழுது பூஜ்ஜியத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. ஆகவே அதற்கான அனைத்து முன்னாயத்தங்களுடன் நீங்கள் செல்கின்றீர்களா என்பதை உறுதிப்படுத்திவிட்டு அங்கே செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பருவலை பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.